ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் பலாக்கொட்டை அண்ட் முருங்கைக்காய் வறுவல். இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸோடு சாப்பிடும்போது. அதே மாதிரி ஈவன் நீங்கள் சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக, பலாக்கொட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த குயிக்காக இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். பலாக்கொட்டையை தோலை நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சிடலாம். 3 to 4 விசில் விடணும். நல்லா பலாக்கொட்டை வேகணும். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்துடலாம். 1 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் அதோட சேர்த்துடலாம். முருங்கைக்காயும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்க பலாக்கொட்டையே சேர்த்துடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியோடய நம்ம இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுத நம்ம இப்போ இந்த பலாக்கொட்டையோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணுவோம். ஏன்னா முருங்கைக்காய் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால நல்லா கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். ஸோ பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதாரணமாக சாம்பார் அந்த மாதிரி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை, சப்பாத்தி அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan.